இந்த மண்டபத்தை பார்க்கவே செம்ம கிராண்டாக இருக்குல்ல. இந்த மண்டபத்தை பார்த்தோன்னே என் மனசுக்குள்ளே தோணுன விஷயம் என்னன்னா, மண்டபமே இவ்வளோ கிராண்டாக இருக்கே, அப்போ சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்மள மாதிரியே கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க போல இருக்குது. இந்த சைடு வரிசையாக பொம்மைங்கள்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே உள்ளே போயிட்டோம். திடீர்னு மேலே பார்த்தா மேலே நல்லா அழகாக புசு புசுன்னு இருந்துச்சு. அதையும் பார்த்துக்கிட்டே உள்ளே போயிட்டோம். நமக்கான இடத்த தேடி கண்டுபிடிச்சி போய் உக்காந்துட்டோம். உட்காந்தோடனே டிவியில் பொண்ணு மாப்பிள்ளை தெரிஞ்சாங்க. அதையும் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எதுக்குன்னா சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு பஞ்சு மிட்டாய், நெக்ஸ்ட்டு பாப்கார்ன் அந்த மாதிரி ஆரம்பித்து அப்புறம் பசி வந்துருச்சு. எங்களால் பொறுக்க முடியல. எந்திரிச்சு சாப்பிட கிளம்பிட்டோம். இலைய போட்டுட்டு அவங்களே தண்ணி தெளித்து விட்டாங்க. நமக்கு அந்த வேலை கூட இல்லை, சாப்பிட்றது மட்டும்தான். என்னென்ன டிஷ் வைக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்போ மண்டபத்துக்கு போனாலுமே வைக்கிற டிஷ் எல்லாம் ஃபுல்லாக பார்க்கணும், ஃபுல்லாக இது பண்ணணும்னு நினப்பேன். ஆனால் அது முடியாது. அவங்க ஒன்று ஒன்றா வைக்க வைக்க ஒன்று ஒன்றா நான் காலி பண்ணிகிட்டே இருப்பேன். அதுவும் இந்த வாட்டி அது மட்டும்தான் நடந்துச்சு. அவங்களும் வரிசையாக வச்சுக்கிட்டே போனாங்க. புதுசு புதுசாக இருந்துச்சு. நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கடைசியாக ஒன்று வச்சாங்க. அது என்னன்னு தெரியல, பேர் என்னன்னு. இட்லின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இட்லி மாதிரி தெரியல. சரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சாப்பிட்டேன். ஆனால் என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல என்னென்ன வச்சாங்க அப்படி சொல்லிட்டு. நிறையா வச்சாங்க, ஆனால் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான். கடைசியாக தயிர் சாதம் வச்சாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு அந்த தயிர் சாதம். ஒன்று விடாமல் எல்லாத்தையும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கடைசியாக பாயாசம்னு ஒன்று வச்சாங்க, அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கை கழுவிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தா ஒரே கூட்டம். விடுவோமா நாங்கள் உள்ளே பூந்துட்டோம். எதுக்கு தான் இவ்வளோ கூட்டம்னு கிட்ட போய் பார்த்தா ஐஸ்கிரீம் தராங்க. எங்களுக்கு ஒரு கப் எடுத்துகிட்டு எங்களுக்கு ஒன்று கொடுங்க, எங்களுக்கு ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இங்கிட்டு திரும்பினா பாப்கார்னு. அப்படியே பாருங்கள் அழகாக கொட்டுது, அப்படியே மலைச்சாரல் மாதிரி. அதையும் ஒன்று வாங்கிட்டு ஐஸ்கிரீமை கிட்ட பாருங்களேன். அது என்ன ஐஸ்கிரீம்னா ஓரியோ ஐஸ்கிரீமு. வரிசையாக எனக்கு பிடிச்சதாக வச்சுருந்தாங்க. எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்றா வாங்கிட்டு கடைசியாக எதுக்கு கூட்டம் இல்லைன்னா இந்த ஜிலேபிக்கு மட்டும்தாங்க கூட்டம் இல்லை. ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக தாம்பூல பையை வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.